ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் புனர்பூச நட்சத்திர பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். திருப்பதி ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பெரியாழ்வார் திருநட்சத்திர மகோத்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீரங்க நாச்சியார். காஞ்சிபுரம் அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் கோவில் ஆணி உத்திர திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் துவக்கம். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்தோற்சவம். சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ கமலவல்லி தாயார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆணி சுவாதி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் வெள்ளி சிம்ம ஆசனத்தின் மேல் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ சீதா பிராட்டிக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கும் கங்கண தாரணம் நடைபெற்றது. பின்னர் குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலய அதிகாரிகள் மற்றும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் ஜனகன் மகளுக்கும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம், அட்சதை தூவுதல் உள்ளிட்ட திருமண வைபவங்களை நடத்தி கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த ஸ்ரீ சீதாராமருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ பெரியாழ்வார் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரமபக்தனாகவும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் தந்தையாகவும் விளங்கிய ஸ்ரீ பெரியாழ்வாரின் திருநட்சத்திர உற்சவத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சிறப்பாக நடத்துகிறது. அந்த வகையில் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தின் உப ஆலயமான ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோயிலில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும், தனி மேடையில் ஸ்ரீ பெரியாழ்வார் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் ஆலயத்திற்கு வருகை தந்ததும் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் எம்பெருமானின் மலர் மாலைகள் ஆழ்வார்களுக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள், ஆலய மணியக்காரர், அரையர் சுவாமிகள் ஆகியோர் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோடுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீரங்க நாயகியை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி இரத்தன நீள்முடி கிரீடம் சூட்டி வைர காதணிகளோடு திருமார்பில் எம்பெருமான் பதக்கம், திருமாங்கல்யம் மற்றும் அடுக்கு பதக்கங்களோடு நெல்லிக்காய் மாலை, பவள மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மாணிக்க அபய வரதம் காட்டியபடி நாச்சியார் அருள் புரிய ஆச்சாரிய புருஷர்களுக்கு தாயார் முன்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு தண்டங்கள், தீப்பந்தங்கள், பாடல்கள் பாடியபடி அரையர் சுவாமிகள் முன்னே செல்ல தாயாருக்கு தங்க தெருக்குடை பிடித்து சாமரம், ஆலவட்டம் வீசியபடி பிரகார உலா புறப்பட்டனர். கோயில் பிரகாரங்களை சுற்றி ஏராளமான பக்தர்கள் புடைசூழ பவனி வந்த நாச்சியாரை வசந்த மண்டபத்தின் முன்பு நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து அரையர் சேவை நடத்தப்பட்டது. நீர் சூழ்ந்து செந்தாமரை மற்றும் வெண்தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அகழியின் நடுவே அமைக்கப்பட்ட மேடை மீது நாச்சியாரை கொலுவிருக்கச் செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்த ஸ்ரீரங்க நாயகிக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பேர விண்ணப்பம், அரையர் சேவை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி
நைவேத்தியம் சமர்ப்பித்து சூர்ணாபிஷேகம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. காஞ்சிபுரம் அருள்மிகு மருகுவார் குழலி உடனமர் ஸ்ரீ வழக்கருத்தீஸ்வரர் கோயிலில் ஆணி உத்திர திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் கொடிமர வளாகம் அருகே மேடை மீது விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் அஸ்திரதேவர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். தனி மேடையில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ரிஷப பட்டத்திற்கு பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்திய முழக்கத்தோடு கொரிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்பத்தின் பீடத்திற்கு நவகலசாபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் வாகன மண்டபத்தில் பிரியாவிடை மற்றும் அருள்மிகு மருகுவார் குழலி அம்பாளுடன் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ வழக்கருத்தீஸ்வரருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் புனர்பூச திருநட்சத்திரத்தை முன்னிட்டு சீதாராமருக்கு புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கண்ணாடி அறையில் மேடை மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரையும் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் விசேஷ அலங்காரத்துடன் தனி மேடையில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ சீதாராமரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகார புறப்பாடு நடைபெற்றது. 4 திக்கிலும் ஸ்ரீ சீதாராமருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் உலா முடித்து கோயிலை அடைந்த உற்சவ தெய்வங்களுக்கு வீணை ஏகாந்தத்துடன் கும்பதீபம் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் தாயாருக்கு வசந்தோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளித்தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை குலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக உற்சவரை சுமந்து கொண்டு வசந்த மண்டபத்தை அடைந்தனர். அங்கு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல நாச்சியாரை மண்டபத்தின் மைய மேடையில் குலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. மேடை மீது வீற்றிருந்த நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகள், அடுக்கு பதக்கங்களோடு திருமார்பில் ஸ்ரீரங்கன் பதக்கமும் திருமாங்கல்யமும் வைத்து முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக காட்சி தந்த நாச்சியாரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து துளசி தந்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நிகழ்வாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் கருவறையிலிருந்து உற்சவர் நாச்சியாரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். வண்ணப்பட்டு சேலை அணிந்து முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் அழகாக காட்சியளித்தவாறு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் பிரகாரங்கள் வழியே பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்ந்து வசந்த மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து அரையர் சேவையோடு மேடை மீது குருவிருக்கச் செய்தனர். சர்வாபரணங்களுடன் அழகாக காட்சி தந்த தாயாரை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் தாராசுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு தெய்வநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக திருப்பணி துவக்கமாக பாலாலயம் நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயத்தில் சுவாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் முன்னிலையில் பூஜைகளை துவக்கினர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட ஹோமம் வளர்த்ததும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல ஆலய உள்வளாகத்திலிருந்து கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த கோயில் கோபுரங்கள் வரையப்பட்ட பலகைகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் புனர்பூச திருநட்சத்திர புறப்பாடு நடைபெற்றது.
முன்னதாக கோயில் வளாகத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அலங்கார மண்டபத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு உற்சவ தெய்வங்கள் எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரகார புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு மங்கள சின்னங்கள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை வெய்யாடி சேவை நடத்தியபடி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பிறகு பிரபந்த பாராயணம் நடைபெற்றதும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ காந்தாரி அம்பாள் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்திற்கு கோபுர தீபம் காண்பித்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் 12 ஆழ்வார்களில் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரும் அவருக்கு திருமகளாய் தோன்றிய ஆண்டாளும் அவதரித்த ஸ்தலமாகவும் பெருமை கொண்டது இந்த திருக்கோயில். பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஆனி சுவாதி உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி தங்க கொடிமரத்தில் கருட பட்டத்தை ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல் கட்டி ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருநட்சத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். வாகன மண்டபத்தில் குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் நம்பிகளை குலுவிருக்கச் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்தி முன்பு பாராயணம் செய்தனர். நம்பிகளுக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்கள் அணிவித்து திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்தி சுட்டி பட்டையும் வைத்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஈட்டி ஏந்தியபடி குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்து காட்சி தந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிரபந்ததாரர்கள் நம்பிகள் முன்பு பாராயணம் செய்ததும் அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். தஞ்சாவூர் அரண்மனை கோட்டை பகுதியில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஷியாமளாதேவி ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை கைத்தலமாக ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றினர். இதைத் தொடர்ந்து மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றி கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் பிரார்த்தனை பிரம்மோற்சவ தேர் திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக வண்ண பல்லாக்கில் உபயநாச்சியார்களுடன் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பிறகு உபயதாரர்கள் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கும் துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கை சுமந்து வந்து வாகனத்தில் குலுவிருக்கச் செய்ததும் ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர். இதேபோல் உற்சவர் பெருமாளை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்கரித்து ஹனுமந்த வாகனத்தில் குலுவிருக்கச் செய்தனர். பிரிய பக்தரான சிறிய திருவடி மீது அமர்ந்து ஸ்ரீ கோதண்டராமராக காட்சி தந்த சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் பெரிய திருவடி மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை பரமபத கோலத்தில் அமர்த்தி மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். மேலும் தெய்வங்களுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி குடை சத்தியம், சாமரம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பிறகு ஆலம் கரைத்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து கருடன் மீது எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் குலுவிருக்கச் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழ காசாக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி சட்டிகளை வரிசையாக வைத்து பெண்கள் பூஜைகளை துவக்கினர். அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளோடு பச்சை கிளி, தவழும் குழந்தை, கண்ணன் பொம்மை வைத்த முளைப்பாரிகளையும் வைத்து பக்தி பாடல் பாடியபடி கும்மி அடித்தவாறு பெண்கள் பலம் வந்து வணங்கினர். பிறகு முளைப்பாரிகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர் அம்மனுக்கும் அழகாக அருள்பாலித்த அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மனுக்கும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நட்சத்திர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையடுத்து கோயிலில் உற்சவர் அம்மனுக்கும் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு ஹம்ச வாகன பவனி நடைபெற்றது. இதையொட்டி பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலிலிருந்து உற்சவர் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கி கையில் வீணையேந்தி மோகினியாக காட்சி தந்த சுவாமிக்கு நுழைவாராதனை காட்டி வெளியே அழைத்து வந்தனர். சர்வாபரணங்களுடன் முன்னழகையும் உச்சி வில்லை குஞ்சலம் வைத்த நாகாபரண பின்னலும் தாங்கி பின்னழகையும் காட்டியபடி அருள்பாலித்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்தியை ஹம்ச வாகனத்தின் மேல் குலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கு 2 குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக ஹம்ச வாகனத்தில் பவனி வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல சர்வலங்காரத்துடன் ஹம்ச வாகனத்தில் பவனி வந்த உற்சவரையும் சிறிய உற்சவர் பெருமாளையும் சுமந்து கொண்டு சிறுவர்களும் பின்தொடர்ந்து வர வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி உடன் சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தங்கம்மாள்புரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பட்டாளம்மன் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலில் மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சர்வாபரணங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் கரகம் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். காவல் தெய்வங்கள், அம்மன் திருமுகம், சுவாமி அம்பாள் சிலைகளோடு சிவலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் திருமுகங்கள் பதித்த முளைப்பாரிகளை சுமந்தவாறு ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நிறைவாக கோயிலை அடைந்தனர். அங்கு கருவறை முன்பு முளைப்பாரிகளை சமர்ப்பித்ததும் மூலவருக்கும் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கருப்பசாமிக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. கும்பகோணம் பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். இதனிடையே கருவறையில் உற்சவ மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை நடத்தினர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவருக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் பெரமாண்டபாளையம் கிராமத்தில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வருடாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகளை ஏற்றி வைத்து சமர்ப்பித்திருந்தனர். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி முல்லை, துளசி ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மாவிளக்கு தட்டுகளுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் மாவிளக்குகளை மூலவருக்கு சமர்ப்பித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் இருக்கும் அருள்மிகு கங்கை அம்மன் கோயிலின் 126ஆம் ஆண்டு சிரசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தீர்த்தக்குடம் சுமக்கும் தேவியாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவிலிலிருந்து அம்மன் சிரசை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர அம்மன் திருமுகம் பதித்த கலசம் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக அம்மன் சிரசை சுமந்து வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் அம்மன் திருவுருவத்தில் சிரசு பொருத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு திருக்கல்யாணமும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கங்கை அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அலங்காரகுளம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மயூரநாதர் முருகப்பெருமான் கோவிலில் பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை விழா நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் அருள்மிகு மயூரநாதர் முருகப்பெருமானுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் முருகப்பெருமானுடன் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் உற்சவ சிலையையும் வைத்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி முருகனையும் பாம்பன் சுவாமிகளையும் அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் புனர்பூச நட்சத்திர பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். திருப்பதி ஸ்ரீ லட்சுமிநாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பெரியாழ்வார் திருநட்சத்திர மகோத்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீரங்க நாச்சியார். காஞ்சிபுரம் அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் கோவில் ஆணி உத்திர திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் துவக்கம். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்தோற்சவம். சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ கமலவல்லி தாயார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆணி சுவாதி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.